நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்றும் மற்றொரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்றும் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகள் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள், அவை பற்றிய இன்னும் நிறைய ஆராய வேண்டிய விடயங்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சக்தி செய்தி பிரிவிலிருந்து ரசூல். வணக்கம் ரசூல். வணக்கம் மயூரன். எனவே இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகள் வெளிவந்த செய்திகளுக்கு நேரடியாக செல்லலாம். முதலில் சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம் ரசூல். அனைத்துலக விசாரணைக்கு ஆணையிடும் அதிகாரம் உண்டு, தானே சர்வதேச நீதிபதி என்கிறார் நவநீதம் பிள்ளை. மனிதுரிமை முறைகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு இருக்கின்றது என்றும், தானே அனைத்துலக நீதிபதி என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை பார்க்கின்ற போது கொஞ்சம் ஆணித்தரமாக, கொஞ்சம் ஆதிக்கமாக, கொஞ்சம் பலமாக சொல்லியிருக்கின்ற மாதிரி விளங்குகிறது. ஆம், அதாவது நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றிருக்கிறது. அதாவது சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடருக்கு புறம்பாக சந்தித்து உரையாடியிருக்கிறார். இதன் பொழுது சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அவரிடம் கேள்விகளை தொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளிக்கும் பொழுதுதான் அவர் கூறியிருக்கிறார், அதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் என்ற ரீதியில் சர்வதேச ரீதியில் விசாரணைகளுக்கு ஆணையிடும் அதிகாரம் தனக்கு இருக்கின்றது. அதாவது தான் மனித உரிமைகள் ஆணையாளர் என்ற வகையில் அந்த அதிகாரம் தனக்கு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல மயூரன், இதன் பொழுது இலங்கையிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் கைதுகள், அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னைய வாரம் இடம்பெற்ற தாய்மகள் கைது, இந்த சம்பவங்களையும் அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். இது தொடர்பாகவும் மனித உரிமைகள் பேரவைக்கு அறிய கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பான நடவடிக்கைகளும் ஐநாவினால் மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இம்முறை அவர் கடும் தொனியில் இருந்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற ஏனைய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க போகின்றோம். குறிப்பாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியை அடுத்து பார்க்கலாம். தினகரனின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, காணாமல் போன மலேசிய விமானத்தை இலங்கையிலும் தரையிறக்கும் பயிற்சி, விமானியின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட மென்பொருளில் தகவல் என்ற ஒரு செய்தி இப்படியாக அமைந்திருக்கிறது முன்பக்கத்தில். கடந்த 8ஆம் தேதி காணாமல் போன மலேசிய விமானம், இது தொடர்பான இந்த தேடுதல் நடவடிக்கைகள் கடந்த 10 நாட்களாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் விமானத்தின் பைலட் அவரது வீட்டிலிருந்து, அதாவது விமானியின் வீட்டிலிருந்து 5 நாடுகளுக்கான விமான இறங்கு தளங்கள் தொடர்பான மென்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மென்பொருட்களில் இலங்கை உட்பட இந்தியா, மாலைத்தீவு ஆகிய நாடுகளும் அடங்கியிருக்கின்றன. அதாவது அவற்றில் தரையிறக்குவதற்கான பயிற்சிகளும் அங்கே காணப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே தற்பொழுது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் ஒரு புதிய கோணத்தை நோக்கி செல்வதை அவதானிக்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த விமானத்தில் சீன நாட்டவர்களே அதிகமாக இருந்திருக்கிறார்கள். சீன செல்வந்தர்கள் சிலரும் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மயூரன், இந்த விமானத்தை தற்பொழுது இலங்கையில் தேடுவதற்கான, அதாவது இலங்கை வான்பரப்பிற்குள் அதாவது அந்த தேடும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற விமானங்கள் பிரவேசித்து அந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான அனுமதியை நேற்றைய தினம் அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. நாட்கள் பல கடந்தாலும் பல மர்மங்களோடு இந்த விவகாரம் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அடுத்த நாள் இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். 167 வாக்காளர் அட்டைகளை தீயிட்ட தபால்காரரின் தாய் உண்மையை மறைக்க கொள்ளையிடப்பட்டதாக முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்று தொடர்கிறது இந்த செய்தி. அதாவது வாக்காளர் அட்டைகளை இந்த தபால்காரர் விநியோகிக்கும் பொழுது தன்னை மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் தன்னை தாக்கிவிட்டு அவற்றை பறித்து சென்றதாக கூறியிருக்கிறார். தனது முறைப்பாட்டில் அவர் போலீசில் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில், அதாவது 119 என்று சொல்வார்கள், 119 என்ற அவசர போலீஸ் தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த தபால்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் போது தெரிய வந்த விடயம் என்னவென்றால், அந்த தபால்காரரின் தாயார் அந்த வாக்காளர் அட்டைகளை எரியூட்டி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அது மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான பிரதான செய்தி. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். சர்வதேச விசாரணை நடத்த எனக்கு அதிகாரம் உண்டு, நவநீதம் பிள்ளை திட்டவட்டமாக தெரிவிப்பதாக பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, நிபந்தனையற்ற பேச்சுக்கு நாம் இப்போதும் தயார், சர்வதேசத்தை நோக்கி எம்மை தள்ளியது அரசுதான், வடக்கு மாகாண உறுப்பினர்கள் சபையில் தெரிவிப்பு. நேற்றைய தினம் நடைபெற்ற வடமாகாண அமர்வின் போது இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ரசூல், குறிப்பாக வடமாகாண சபையில் சில, அதாவது தமிழ் மக்கள் சார்பான முக்கியமான சில பிரேரணைகள்
தொடர்ந்தும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையிலே தற்பொழுது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரை மையமாக கொண்டு வடமாகாண சபையிலும் நேற்றைய தினம் விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நிபந்தனையற்ற பேச்சுக்கு இப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல ஜனாதிபதி எமக்கு வழங்கியிருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக இல்லை. இந்த நிலையில் நாம் என்ன செய்ய முடியும் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தொடர்ந்து செல்கிறது. அது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. இனி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். சர்வதேச விசாரணை பொறிமுறை அதிகாரம் ஆணையகத்திற்கு உண்டு. மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் கைது தொடர்பிலும் நடவடிக்கை. ஜெனீவாவில் சிவில் அமைப்புகளுடனான கலந்துரையாடலில் நவநீதம் பிள்ளை திட்டவட்டமாக தெரிவிப்பென்று அந்த செய்திதான் வீரகேசரியிலும் பிரதான செய்தியாக தொடர்கிறது. அதுபோல இனி யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்தியை பார்க்க போகின்றோம். கோபி தலைமையில் வடக்கில் விடுதலை புலிகள் மீளிணைவு. ஜெனீவாவில் நேற்று இலங்கை தெரிவிப்பு என்று ஒரு செய்தி வழியாக பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. வடக்கில் கோபி என அழைக்கப்படும் KP செல்வநாயகம் என்பவர் தலைமையில் விடுதலை புலிகள் மீண்டும் இணைந்து வருவதாக ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கை அரசு தரப்பு குழுவினர் நேற்று அறிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்கிறது. கடந்த வாரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம், கிளிநொச்சியிலே போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பொழுது ஒருவர் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றார் என்று. அந்த நபரை கைது செய்ய சென்ற வேளை, அதாவது அவருக்கு அடைக்கலம் வழங்கியிருந்ததாக கூறப்படும் தாயார், அதாவது அண்மையில் கைது செய்யப்பட்ட தாய் பாலேந்திரன் ஜெயக்குமாரி மற்றும் அவரது மகள் விபூஷிகா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அந்த தப்பியோடிய நபர் இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையிலே விடுதலை புலிகளை மீள ஒன்றிணைக்கும் செயற்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்று தான் அந்த குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் கைதும் அமைந்திருப்பதாக பாதுகாப்பு தரப்பிலிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்திருக்கின்றன. ஆனால் இந்த தகவல்களை அடுத்து, அதாவது இவர்கள் கைதின் பின்னர் உள்நாட்டு சிவில் அமைப்புகள், அது மட்டுமல்லாமல் பொது அமைப்புகள் சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் குரல் எழுப்பி வருகின்றன. அவர்கள், அதாவது மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் நடவடிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் சட்டத்தரணிகளும் அவர்களை சந்திப்பதற்கும் நீதியான விசாரணையை அவர்கள் கோருவதற்கும் உள்ள கடப்பாட்டை இலங்கை வெளிப்படுத்த வேண்டும் என்ற குரலும் தற்பொழுது மேலோங்கி வருகின்றது. அதேவேளை இந்த செய்தியில் ரசூல் இன்னொரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது. யுத்தத்தில் தோல்வியடைந்த நிலையில் புலிகளால் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை கோபி தலைமையில் ஒருங்கிணைந்துள்ள விடுதலை புலிகள் மீட்டிருப்பதாகவும் அந்த குழுவினர் சுட்டிக்காட்டியிருப்பதாக நேற்று தினம் ஜெனீவாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு, அதாவது அரசாங்க தரப்பு தூதுக்குழுவினர் இதனை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளின் ஏனைய செய்திகளை பார்க்க போகின்றோம். முதலில் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளியின் செய்திகளை பார்க்கலாம். கைது வேட்டை குறித்து சபையில் கேள்விக்கணை ஆவேசமாக தொடுத்த சுரேஷ் என்று பிரதான செய்திகள் ஒரு செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே அவர் காரசாரமாக உரை நிகழ்த்தியிருக்கிறார். அதாவது ஜெனீவாவிலே இலங்கையை காப்பாற்றுவதற்காக ஜனாதிபதி அமைச்சர்களான SP திசாநாயக்க மற்றும் வாசுதேவ நாணயக்கர் ஆகியோரை ஜெனீவாவுக்கு அனுப்ப முடியும் என்றால், அதாவது தேசிய இனமான தமிழினத்திற்காக ஏன் நாம் செல்லக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதாவது பாராளுமன்றத்தில் அவர் மேலும் கேட்டிருக்கிறார், அதாவது இந்த விடயங்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கான, அதாவது சாத்தியமான ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அதனைத்தான் நாங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அடுத்த சுடரொலியில் வெளிவந்திருக்கிற செய்தி, வடக்கில் தொடர் கைது பற்றி ஜெனீவாவில் அரசு விளக்கம். விபூசிகா கைதாகவில்லை எனவும் சுட்டிக்காட்டு. அதாவது அவரை அந்த வீட்டில், அதாவது அந்த தாயாரை கைது செய்த பொழுது அவர் அந்த வீட்டில் இருந்ததால் அவரையும் பொறுப்பேற்று அழைத்து செல்ல வேண்டி ஏற்பட்டதாகவும், அதன் பின்னர் பொறுப்பான ஒருவர் முன் வந்து அவரை ஏற்கின்ற பட்சத்தில் அவரிடம் ஒப்படைக்க தயார் என்றும் போலீசார் அறிவித்திருந்தார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் தாயாரை விசாரணைக்காக கொழும்பிற்கு அழைத்து வந்ததுடன் மகள் விபூஷிகாவை சிறுவர் நன்னடத்தை பிரிவினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அடுத்து சுடரொலியில் வெளிவந்திருக்கின்ற செய்தி, சர்வதேச விசாரணை ஜெனீவாவில் அலை. நேற்றைய கூட்டத்தில் முக்கிய நாடுகள் பச்சை கொடி. இலங்கைக்கு எதிரான பிரேரணை மேலும் வலுவடையும் சாத்தியம் இருப்பதாகவும், முக்கிய சில நாடுகள் சர்வதேச விசாரணைக்கு வெளிப்படையாக அறைகூவல் விடுக்கும் வகையில் பிரேரணையின் சொற்பதங்கள் அமைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. ஜெர்மனி, கனடா மற்றும் கிரேக்கம் ஆகிய நாடுகள் நேற்றைய தினம் இலங்கை மீது கொண்டு வரப்படவிருக்கின்ற பிரேரணை, அதாவது மனித உரிமைகள் ஆணையாளரின் நிபந்தனைகளுடனான
ஒரு அறிக்கை முன்வைத்திருக்கிறார். அவரது அந்த கோரிக்கையை சாதகமான ஒத்துழைப்பை வழங்குவதாக அந்த நாடுகள் குறிப்பிட்டிருக்கின்றன. இதை பற்றிய செய்திகளை நேற்றைய தினம் இரவு செய்திகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செய்திகள் இடம்பெற்றிருந்தன. பாப்பரசரின் கவனத்துக்கு போகிறது இலங்கை தமிழர்களின் நிலை. தனித்தனியே எடுத்துரைப்பவர் வடகிழக்கு ஆயர்கள். இவர்கள் தனித்தனியாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து சுதந்திர கட்சியுடனான மோதலில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர் பலி. தொம்பே கிம்புல் விலவத்த பிரதேசத்தில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் தான் ஒரு ஆதரவாளர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது மாகாண சபை தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்து வருகின்றது மயூரன். இந்த அடிப்படையிலேயே அதாவது தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்த சம்பவங்கள் 700க்கும் அதிகமாக பதிவாகி இருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் முதலாவது உயிர் பலி இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது தோம்பே பகுதியில் தேர்தல் பிரசார சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருந்த ஒரு ஆதரவாளர் இவர் மீது கூட்டமைப்பின் மற்றும் ஒரு ஆதரவாளர் நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அடுத்து சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம். தமிழ் மக்களை கையூறு நிலைக்கு தள்ளும் உத்தி அரங்கேறுவதாக ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. சுடரொலியில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு இருக்கின்றது. ஜெனீவா எதுவரையும் எதிர்கொள்ள தயார் என்று கெஹலிய ராம்புக்வெல்ல குறிப்பிடும் மாதிரி புகைப்படத்துடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை ஆரம்பத்தில் மலர் கொத்து கொண்டு வந்தார். அதன் பின்னர் அந்த மலர் கொத்து பயனளிக்காத பட்சத்தில் குத்துச்சண்டை கோதாவுக்கு தனது அந்த குத்துச்சண்டை கையுறையுடன் அவர் செல்வது போலவும், அதாவது அவர் கடுமையாக அவரது உருவம் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல எதனையும் பொருட்படுத்தாமல் எதனையும் எதிர்கொள்ள தயார் என்று கூறுவது போலவும் அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. அவை இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொலி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளும் கார்ட்டூன். இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். தினக்குரலின் பிரதான செய்திகள். நவநீதம் பிள்ளைக்கு அதிகாரம் இல்லை, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிடுவதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அமைச்சர் கூறியிருக்கிறார். அதாவது சர்வதேச விசாரணைக்கு ஆணையிடுவதற்கு நவநீதம் பிள்ளைக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே இலங்கை நல்லிணக்கத்திற்கான சகல முயற்சிகளையும் கட்டம் கட்டமாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் இலங்கையின் உள்ளக விவகாரத்தில் சர்வதேசம் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறியிருக்கிறார். 2 மனித உரிமை ஆர்வலர்கள் கைது கவனத்தில் எடுத்திருக்கிறது ஐநா. பான் கி மூன் ஜனாதிபதி கூட்டறிக்கையை நினைவூட்டுகிறார் பேச்சாளர் என்று ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. குறிப்பாக இப்போது அதிகம் பேசப்படுகின்ற விடயம் இந்த 2 மனித உரிமை ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம். அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக முதலில் தாயார் கைது செய்யப்பட்டது, அதன் பின்னர் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் கைது. இது குறித்தும் உடனடியாக ஐநாவுக்கு தகவல் அறிய கிடைத்திருக்கின்றது என்று அதாவது ஐநா செயலாளர் நாயகத்தின் பேச்சாளர் கூறியிருக்கிறார். அதாவது அவர் தொடர்ந்தும் கூறிய கருத்து இது தொடர்பாகவும் இந்த கைதுகள் தொடர்பாகவும் ஐநா கவனம் எடுக்கும் என்று கூறியிருக்கிறார். அடுத்து நவநீதம் பிள்ளையை சந்தித்தவர்கள் மீது அரசு தொடர்ந்தும் கடும் அச்சுறுத்தல். கடுமையாக கண்டிக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. வடக்கில் மீண்டும் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தலை தூக்கி இருப்பதை கடுமையாக கண்டித்திருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையை வடக்கில் சந்தித்தவர்கள் மீது அரசு தொடர்ந்து அச்சுறுத்தல்களை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ரசூல். இனி மன்னாரில் 2 தேடும் அனாமதேய சுவரொட்டிகள், படையினரை தேடுதலும் தீவிரம். பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்கள் சம்பந்தமாக இந்த 2 புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்ட சுவரொட்டிகள் மன்னாரில் ஒட்டப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது. பரவலாக இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே தொலைபேசி இலக்கங்கள், அதாவது அந்த நபர்களை காணும் பட்சத்தில் அறிய தருமாறு தொலைபேசி இலக்கங்களும் அதனை தகவல் வழங்குவோருக்கு, அதாவது அந்த ரகசியங்கள் பேணப்படும். அது மட்டுமல்லாது தகவல் வழங்குவோருக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அனாமதேய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது அதனை ஒட்டியவர்கள் அல்லது அதற்கு உரிமை கோருகின்றவர்கள் யார் என்பது அதில் குறிப்பிடப்படவில்லை என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு முதல்வர் தலைமையில் கவன ஈர்ப்பு போராட்டம். வடமாகாணத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் காணாமல் போனவர்களின் உறவினர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கோரியும் வடமாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் முறை நடத்தியிருக்கின்றார்கள். அது பற்றிய புகைப்படமும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. நேற்றைய தினம் வடமாகாண சபை அமர்வின் பின்னர் பிற்பகல் 1:30 அளவில் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உட்பட அமைச்சர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இணைந்து இந்த அதாவது கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதாவது நீதியற்ற கைதுகள், ஆட்கடத்தல்கள், காணாமல் போதல்கள் போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள்.
அடுத்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் உதட்டளவில் நல்லிணக்கம் என்ற கேள்விக்குறியோடு தீட்டப்பட்டிருக்கின்றது. தினக்குரலில் வெளியாகி இருக்கிற கார்ட்டூன் கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கிறது. பிரதீபால் அறியப்பட்டிருக்கிற கார்ட்டூன், அதாவது இனவாதம் என்ற கத்தியின் மேல் தான் தமிழர் உரிமைக்காக நடந்து செல்ல வேண்டும் என்ற தொனியில் அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. கத்தி முனைக்கு சென்றுதான் உரிமையை பெற வேண்டுமா அப்படி என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அது தினக்குரல் பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான